கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த காலை பொழுதிலும் நம்மளோடு பேசுகிற வார்த்தையானது எரேமியா 31:35 வசனம். சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திரங்களை நேமங்களை ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். எப்படியாப்பட்டவரா இருக்கிறாரா? சூரியன் அவர் பகல் வெளிச்சத்துக்காக நியமித்திருக்கிறார். அவரால் உண்டாக்கப்பட்டது பகலுக்கு வெளிச்சமா இருக்குன்னு தான் சூரியனை படைச்சிருக்கிறாரு. இரவுல என்ன பண்றாரு? சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ரா வெளிச்சத்துக்காகவும் அவர் கட்டளையிட்டு இருக்கிறாரு. அவர் எப்பேற்பட்ட கர்த்தரா இருக்கிறாருன்னா, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரா இருக்கிறாரு. இந்த நாளிலும் குழந்த ஒரு சில ஆண்டுகள் 2006 எல்லாம் பாத்தீங்கன்னா சுனாமிங்கிற ஒண்ண ஆண்டவரால் அது அனுப்பப்பட்டதுதான். ஜனங்களோட பாவத்தின் நிமித்தம் அக்கிரமத்தின் நிமித்தம் தான் ஜனங்களை சமுத்திரம் வாரிக்கொள்ள முடியும் அந்த சுனாமியை அனுமதிச்சாரு. அப்ப என்ன பண்ணா, அலைகள் எல்லாம் கடலோட அடி ஆழத்துல இருக்கிற எல்லாமே மேல புறப்பட்டு ஜனங்களை அழிக்கிற மாதிரி சமுத்திரத்தை அவர் குலுக்க வல்லவரா இருந்தாரு. இந்த நாட்களிலும் கூட இந்த மியான்மர் தேசத்துல நிலநடுக்கம், இந்த வயநாடு தேசத்துல நிலச்சரிவு, இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் தேசத்தை அனுமதிக்கிறார்னா இன்னும் சகல ஜனங்களும் ஆண்டவர் இடத்துல மனம் திரும்பாம இருக்கிறது தான். அவருடைய கோபம் பற்றி எரியிற காரியம் தான். ஏன்னா இப்பேற்பட்ட ஆண்டவரே அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறாரு, இரக்கமுள்ளவரா இருக்கிறாரு, உருக்கமுள்ளவரா இருக்கிறார் என்பதை அறிஞ்சு சகல ஜனங்களும் மனம் திரும்பும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. நீர் அப்பா இரவிலே ஆள அப்பா தக்க சந்திரனையும் நட்சத்திரங்களை உண்டாக்கி இருக்கிறீர். பகலிலே வெளிச்சம் கொடுக்க சூரியனை படைத்திருக்கிறீர் ராஜா. சமுத்திரங்களே அப்பா தகப்பனே அடி ஆழத்திலிருந்து குலுக்கி எடுத்து குலுக்குகிறவரா இருக்கிறீர் தகப்பனே. அதே போல எங்கள் இருதயங்களில் இருக்கிற எல்லா அழுக்குகளையும் என் தேவனை குலுக்கி வெளியே அப்புறப்படுத்தி பரிசுத்தமான இருதயத்தை கேட்கிற ஒவ்வொருவரோட உள்ளத்தில் வைக்கும்படியாய் கூட செபிக்கிறோம் அப்பா. என் தேவனே உடைய கிருபையினால நாங்கள் நிலை நிற்கிறோம் அப்பா. மனுஷன் ஒவ்வொரு நாளும் வாழ்வது உடைய புதிய கிருபையினால அவனுக்கு இரக்கம் காட்டுகிறீர் தகப்பனே. கேட்கிற யாவருக்கும் அந்த இரக்கத்தை நீர் கொடுக்கும்படியாய் கூட செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால கேட்கிறோம். செபங்கேளு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.